ஹல்லேலூயா, ஆமென். 3 தலைப்பு. முதலாவது தலைப்பு, வனாந்தரம் என்றால் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வனாந்தரம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் எதை குறிக்கிறது, அது என்னென்றால் என்ன? இரண்டாவது தலைப்பு, ஏன் வனாந்திரம்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த வனாந்திரம் அவசியம் தானா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வனாந்திரத்தினுடைய பாதையில் நடக்கணுமா? மூன்றாவது தலைப்பு, இந்த வனாந்திரத்திலிருந்து நான் தப்பித்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? இந்த 3 தலைப்பின் கீழே தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உற்சாகமாக இருங்க. நம்ம வேதத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது, வனாந்திரம் என்றால் என்ன? வாசியுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. இந்த வாழ்க்கையில் வனாந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோன்னா, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். என்னுடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எங்கேயுமே ஒரு திறந்த வாசல் இல்லை, என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் இல்லை. ஒருவேளை நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், இவ்வளோ நாளாக ஆண்டுடைய சமூகத்தில் நான் போராடி கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா, இல்லை காதை அடைச்சிக்கிட்டாரா, இன்னுமே எனக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு பதில் இல்லையே, ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஸோ இதுதான் வனாந்தரம் என்பது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை தான் இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். வனாந்தரம்னா என்ன அர்த்தம்? எரேமியா 17:6. வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும். அப்ப வனாந்தரம் என்பது எதை குறிக்கிறது? வறட்சி, ட்ரைனஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சியான நிலைமை, ஒரு செழிப்பில்லாத ஒரு வாழ்க்கை. எவ்வளவுதான் நான் முயற்சித்தும் அது என்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலைமையாகவே காணப்படுகிறது. ஸோ அப்படி நாம் காணப்படுகிறோமா? அது வனாந்தரத்தை அது காண்பிக்கிறது. அடுத்தபடியாக, வனாந்தரம் என்றால் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். வனாந்தரம் என்றால் என்ன? சோதனை நிறைந்த இடம். வாழ்க்கையில் இயேசுவானவர் அவர் சோதிக்கப்படுவதற்காக அவர் வனாந்தரத்திற்கு என்ன செய்யப்பட்டார்? ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோதனை, எப்போ பார்த்தாலும் உபத்திரவங்கள், பாடுகள். ஏன் இந்த போராட்டம் என்கிற நிலைமை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகுகிறது என்றால் நம்ம வனாந்தரத்திலே இருக்கிறோம் என்று அர்த்தம். அடுத்ததாக சங்கீதம் 102:6. சங்கீத புஸ்தகம் 102:6. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தை போல் ஆனேன். பார்த்தீங்களா, இங்கே தாவீது சொல்லுகிறார், வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். அவர் வனாந்தரத்திலே ஒரு தனிமை உணர்வோடு கூட, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாம் இருக்கும், நேசிப்பாங்க, இவ்வளோ நாளாக நேசிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு தனிமை உணர்வு, உண்மையான அன்பு, உண்மையான பாசம், நம்ம யாரை நேசித்தோமோ அவங்கள விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை. ஸோ எல்லாம் இருந்தும் ஒரு தனிமையாகவே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதே, என்னுடைய ஃபீலிங்ஸை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, அப்படி என்றால் நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். இதுதான் வனாந்தரம். வனாந்தரம் என்பது என்ன? அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. இரண்டாவது, ஒரு வறட்சியான நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி காணப்படுகிற நிலைமை. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் சோதனை, உபத்திரவங்கள், பாடுகள், இதன் மத்தியிலே காணப்படுகிற சூழ்நிலை. நான்காவது, தனிமையாய் வாழக்கூடிய ஒரு நிலைமை. இதுதான் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை கானான் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். அப்படி அவர் அழைத்து கொண்டு போகும் பொழுது அவர் என்ன செய்யல? 14 நாள், வெறும் 14 நாள்கள் ஆனால் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு போய்விடலாம். ஆனால் தேவன் அவர்களை 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி கொண்டு என்ன செய்தார்? கானான் தேசத்துக்கு நேராக அவர் நடத்தி கொண்டு போனார். வெறும் 14 நாட்கள் நடந்தாவே கானான் தேசத்துக்கு போயிடலாம். ஆனால் தேவன் அவர்களை 40 வருடம் நடத்தி கொண்டு வந்தார் கானான் தேசத்துக்கு வரணும்னு சொல்லி. எப்படி? நீங்கள் வனாந்தரத்துக்கு கொண்டு வர வேண்டும். இவர்களுக்கு வனாந்தரம் மிகவும் அவசியம் என்பதை தேவன் ஒவ்வொருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அவர் ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் நினைக்கிறோம், இவ்வளவு நாட்கள் நான் தேவனை ஆராதிக்கிறேன், அவரை தொழுது கொள்ளுகிறேன், இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செழிப்போடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஏன் உண்மையான தேவனை ஆராதிக்கிற என் வாழ்க்கையில் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த அடைக்கப்பட்ட நிலைமை, ஏன் இன்னும் இப்படிப்பட்ட போராடி கொண்டிருக்கிற நிலைமை? என்னதான் வாழ்க்கையில் நான் ஜெபித்தாலும் இந்த ஒரு வனாந்தரமான சூழ்நிலைக்கு நேராகவே நான் போகிறேனே. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் ஏன் என்கிற கேள்வி அநேகருக்கு இருதயத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த பரம தேசத்தை, பரலோகத்தை என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஆண்டவர் அதை நடத்துகிறார். அதை தான் தேவன் அவசியம் என்று காண்பிக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்தார், அவர் ஏழ்மை கோலத்தில் பிறந்தார், அவர் வாழ்ந்தார். ஆனால் அவர் நேரடியாக என்ன செய்யலை? அவர் ஊழியத்துக்கு அவர் வரலை, அல்லது அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக நேரடியாக சிலுவைக்கு வரலை. முதலாவது அவர் போன பாதை எங்கே? ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். வனாந்திரம் மிகவும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அவசியமானது. அதை நாம் என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேல் ஜனங்களை போல ஏன், எதுக்கு அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்டுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் வனாந்திரம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு இல்லாமையை குறிக்கிறது. நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். சூர் வனாந்தரத்திலே என்ன இல்லையா? தண்ணீர் இல்லாமல் என்ன செஞ்சாங்க? அந்த வனாந்தரத்தில் அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை நாம் வாசிப்போம்.
ம் ஆ என்ன? அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இதில் நாங்கள் என்ன செய்யணும்? சாகணுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அப்படியே செங்கடலை கடந்து வந்த உடனே பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு. கர்த்தாவே, தேவர்களுக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் நீரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த செழிப்பை முடிஞ்சு, அந்த சந்தோஷம் முடிஞ்சு வனாந்திரத்துக்கு நேராக வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்களே அந்த பிக்சரெல்லாம். இன்றைக்கி நாம் நினைக்கிறோம், சில நேரங்களில் அந்த பிக்சரை நான் ஏன் காமிச்சேன்னா, நிறைய பேர் வனாந்திரம் அப்படின்னு ஒன்று காடுன்னு நினச்சிட்றாங்க. அப்படி தானே? யார் யாரும் நினச்சிருந்தீங்க? வனாந்திரம் அப்படின்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, காடு, ஒரு மலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படிலாம் கிடையாது. வனாந்திரம், வேதத்தில் சொல்லப்பட்ட வனாந்திரங்கிற வார்த்தை அது ஒரு பாலைவனம். இப்போ நம்ம இந்திய தேசத்தில் சகாரா பாலைவனம் இருக்குது, அது ஃபுல்லாக மணல் நிறைந்த இடம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் பார்த்த பிக்சர்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் காண்பிக்கப்பட்டது தான் வனாந்திரம். அங்கே தண்ணி கிடைக்காது, ஒரு நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு மரம் கூட என்ன செய்யாது, இருக்காது. சரி, இங்கெல்லாம் மணலாக இருக்குது, நடக்கலாம் அப்படின்னா நடந்துடலாம். ஆனால் அங்கே மணல் ஒரு பக்கம் இருந்தாலும் கரடு முரடான பாதைகள் இருக்கும், கடினமுள்ள பாதைகள் அங்கே காணப்படும். ஸோ அதுதான் வனாந்தரம். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அநேகரை நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேகர் அந்த வனாந்தர பகுதிகளாக கடந்து வந்து தான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறாங்க, வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட வனாந்தர வாழ்க்கை நமக்கு புறக்கணிக்கக்கூடாது. எனக்கு எப்பயுமே செழிப்பு தான் வேணும், எப்பையும் கர்த்தரை நான் ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய உபதேசங்கள் அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. வாங்க, நீங்கள் இயேசுக்கிட்ட வந்தால் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஆண்டவர் கிருபையுள்ளவர், நீ எப்படி வேணாலும் பாவம் செய்யலாம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, அவன் மாடி மேலே மாடி கட்டியிருப்பான், அவன் எப்படி வாழ்கிறான்னு பாரு, அதை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணு, உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், செழிப்பாக வச்சிருப்பார். அது இல்லைங்க, அது இல்லை வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் விரும்புகிறார் உங்களை வனாந்திரத்துக்கு அவசியமாய் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமே. யாராலையும் அதை புறக்கணிக்க முடியாது. அப்படி வேதத்திலே சிலர் வனாந்திரத்திற்கு சென்று அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன, ஏன் வனாந்திரத்துக்கு போனாங்க, அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14 வசனங்களை வாசிப்போம். ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்தரத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமென். தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இங்க ஒரு வனாந்தரத்தினுடைய அனுபவத்துக்கு நேராக ஒருவள் அலைந்து திரிகிறதை நாம் பார்த்தோம். ஆகார்
ஆபிரகாமனுடைய மறுமனையாட்டி. சாராளோடு கூட அவள் இருந்த பொழுது தன் புருஷனை ஆபிரகாம ஈஸியாக தூக்கி கொடுத்துட்டா. இது எப்படி நடந்துச்சு? அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமா? ஆபிரகாமுக்கு எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள் இருக்காங்க. ஆனால் ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் வைத்து கொள்கிற அளவுக்கு அவள் எந்த அளவுக்கு அவள் நெருங்கி இருப்பாள்? அவள் ஆபிரகாமோடும் சாராளோடும் ஏன் தேவனோடும் கூட என்ன செஞ்சிருப்பா? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன பேசினாரு எல்லாமே அவளுக்கு என்ன செஞ்சிருக்கும்? அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ 10ல் 1 அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆகாரை தூக்கி அவள் கொடுத்துருக்க மாட்டா, திருமணம் பண்ணி வச்சிருக்க மாட்டா. அப்படிப்பட்ட ஆகார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தவ. பிள்ளை குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி எனக்கு சாராள் இருக்காங்க, ஆபிரகாம் இருக்கிறாரு, எல்லாம் உறவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவ திடீர்னு சாராள் என்ன செய்கிறா? அவளை அனுப்பிவிட்டுன்னு சொல்லும் பொழுது, ஏன்னா இப்போ ஈசாக்கு வந்துட்டார், அதனால் அவளை அனுப்பிவிட சொல்கிறாங்க. இப்போ அனுப்பிவிடும் பொழுது அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறா. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் அவன் மிகுந்த செல்வ சீமான், அவ்வளோ ஆஸ்தி உள்ளவன். பாருங்க, அவள் தன் மனைவி, அவள்கிட்ட குழந்தை இருக்கு, அவள் குழந்தை அது. இன்னைக்கு நாம் கூட என்ன செஞ்சிடறோம்? உலகத்தான் கூட என்ன செஞ்சிருவான்? இப்போ அதுவும் ஒரு குடும்பம், 2 மனைவி இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? பிரித்து என்ன செஞ்சணும்? கொடுக்கணும்பா, எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சானா? அப்பம் ஒரு துருத்தி தண்ணீர். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் அவளுக்கு. எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, உனக்கு எத்தனை நிலம், கால் மிதித்த தேசத்தையெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரே. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு தனிமை, அந்த வனாந்தரத்தில் அலைஞ்சு திரியிறா. எல்லாம் நான் இழந்துட்டேன், அவ்வளோதான், ஏதோ தண்ணியும் தீர்ந்து போச்சு, மறிக்க போகிறா என் மகள், அழுது கொண்டிருக்கிறா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை நான் மறப்பேனா? நீ எந்த வனாந்தரத்தில் இருக்கிறேன்னு தெரியுமா? பெயர்சபாவின் வனாந்தரம். பெயர்சபா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உடன்படிக்கையின் ஊற்று. அந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நீ, கர்த்தர் உன்னை மறப்பாரா? ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்தது தான் திரும்ப எடுத்துருவேனா? அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். ஆபிரகாம் செய்த தவறு, இஸ்மவேல் வந்துட்டார். ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனையும் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைக்கும் தண்ணீரை கொடுத்து அவங்களையும் என்ன செஞ்சார்? இன்னைக்கு பெரிய ஜனமாக ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமே. அவருக்கே அப்படிப்பட்ட நிலைமைனா, ஈசாக்கின் வம்சத்தில் வந்திருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட நிலைமை? ஹல்லேலூயா, ஆமே. சகேயுவை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அப்போ அப்படிப்பட்ட இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் அவர் சிலுவின் மூலமாக அவர் நம்மை மீட்டு நம்மை இலவசமாய் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த ரட்சிப்பை. ஸோ அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் இப்படிப்பட்டதான வனாந்தரத்தில் இருந்து கொண்டே எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, அவ்வளோதான், என் ஜெபம் கேட்கப்படலை, அடைக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் இறுதியத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, புலம்பாதீங்க, அழுது கொண்டு வனாந்தரத்தையே நோக்கி பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய தவறு என்ன தெரியுங்களா? பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்முடைய வேலை. ஐயோ, இன்னும் எனக்கு சொந்த வீடு இல்லை, இன்னும் என்னுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது, ஒரு செல்வ செழிப்பாக நான் வாழ முடியல, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, இது இல்லை அது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ளே இருக்கிற. ஹல்லேலூயா. பெயர் சபாவின் வனாந்தரத்தில் இருக்கிற. ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிடாத தேவன்.
அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய ஆத்துமாக்களை அடாப்ட் பண்ணுங்க. உங்க ஆத்துமாவை என்ன செய்யாதீங்க, வீணான பிரச்சனைகளுக்கு நேராக, வனாந்திரத்துக்கு நேராக அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி என்னைக்கு என்ன செஞ்சிடாதீங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நேராக நீங்கள் போகக்கூடாது. அந்த நிலைமையை நீங்கள் சரி செய்யணும். உங்களுடைய வனாந்திரம் செழிப்பாக மாறணும்னா வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் என் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், என்னை உயர்த்துகிற தேவன். அனுதினமும் எழுந்து இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையோடு பேசுகிற தெய்வம். அவரோடு கூட நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க, இந்த உடன்படிக்கையை பிடித்துக் கொள்ளுங்க, வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை மறக்கிற தெய்வம் அல்ல. ஆமே. அடுத்தபடியாக நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, உபாகம புஸ்தகத்தும் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நேராக அவர் கொண்டு வந்தார்? காரணம் என்ன? உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். ஆமென். பாத்தீங்களா? கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள்னா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஜனங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவங்க தான் புலம்பிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, கானானை இழந்துட்டாங்க. ஆண்டவர் அழகாய் நடத்தி கொண்டு வந்தார். நீ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அது இல்லை, அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, எங்கே பார்த்தாலும் இறைச்சி இல்லை, எனக்கு அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, உன்னுடைய வஸ்திரம் பழசா போயிடுச்சா? உன்னுடைய பாதரட்சை தேஞ்சி அது கிழிஞ்சி பழகா போயிடுச்சா? இவ்வளோ பெரிதான ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஏன் வனாந்திரத்தில் நடத்துகிறாரு? நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நல்லவர். நீங்கள் இன்னும் அவரை அறிந்து கொள்ளணும். உங்களுடைய சில சோதனைகள் வருதா? இப்படிப்பட்டதான வனாந்தரமான பாதைக்கு நேரம் நான் போய் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்? அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல உங்களை நேசிக்க, அவரை போல உங்களை நடத்த இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லைங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட தெய்வம், நீங்கள் தான் ஆராய்ச்சி பார்க்கணும். அவர் யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். எனவே நம்முடைய வனாந்தரத்தில் இப்படி கொண்டு வந்துட்டாரே, இப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை ஆக்கிட்டாரே நினைக்காதீங்க. அவருடைய மகத்துவங்களை நினைச்சு பாருங்க, அவருடைய அதிசயங்களை நினைத்து பாருங்க. அவரை போல நேசிக்கிற ஒரு தெய்வம், அவரை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லைங்க. வானத்தின் கீழெங்கு பூமியின் மேலெங்கும் இயேசு என்கிற நாமமே எல்லாமல் நம்ம ரட்சிக்கத்தக்க நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். வனாந்திரம், எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு அந்த எகிப்தியரை பார்த்து 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 அந்த தெய்வம் இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு சூரியனுக்கு ஒரு தெய்வம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கே, பல தெய்வங்கள் இருக்கே, அதையே ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் என்னதான் அற்புதங்களை செஞ்சு கொண்டு வந்தாலும் திரும்பவும் கண்ணுக்குட்டி என்ன செய்யுது, வருது. உங்களுடைய ஆண்டவருடைய மகத்துவங்களை நினைச்சு பாருங்க. அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பட்ட பாடுகள், தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். எல்லா நன்மைக்காகவும் நினைங்க. என் வாழ்க்கையில் எல்லா நன்மை
கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவதற்கு தான் இந்த உபத்திரவத்தை அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை காட்ட போவதற்காக தான் இப்படிப்பட்ட வனாந்திர பாதையில் நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னு நீங்கள் உணரணும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வனாந்திர பாதைக்குள்ளாக அவர் கொண்டு போனார். அத்தனை அற்புதங்களை பார்த்தும் என்ன செய்யலை? இருமாப்புள்ள ஜனங்களா, கடினமுள்ள ஜனங்களா, மாறுபாடுள்ள சந்ததியா, புலம்பிக் கொண்டிருக்கிற சந்ததியா இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில், இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நினைச்சு பாருங்க, இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். அந்த எபினேசரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வாசிப்போம் உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2. உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் உன்னை ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத அவர் சுருக்கமாக இந்த வசனத்தில் தெளிவாக காமிச்சு கொடுத்துட்டார். இன்னைக்கு ஏன் புலம்புற? இல்லை அது இல்லை இது இல்லை, ஏன் எனக்கு வனாந்திரம் அப்படின்னு சொல்லி நீ கேட்குறியே, எதுக்காக? உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு. சிறுமை என்றால் சிச்சை, பாடுகள். நீ வேத வசனங்களை கை கொள்ளுவாயா மாட்டாயா என்று சொல்லி உன்னை நான் சோதித்து பார்ப்பதற்காக. டெம்டேஷன். லைஃப்பில் என்ன தான் நான் இந்த உலகத்தில் நான் சாட்சியாக இருக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் மேற்கொள்ளுகிறது. நான் சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் விழுந்து போகிறேன். ஆண்டவர் நல்லவராக இருந்தா அவர் ஏன் இதில் விளைச்சுன்னு என்ன ஆண்டவர் தள்ளி விடுறாரா? அவர் வேதம் சொல்லுகிறது அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். அங்கே தான் அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம். எல்லாம் தெரியும் இல்லை ஆண்டவருக்கு, அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏன் என்னை இந்த பாவத்தில் விழ வச்சிட்டாரு? அவர் என்னை கை பிடிச்சி இழுத்துருக்கலாம் இல்லை? அதுக்காக அவங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். எத்தனை பேர் மடிஞ்சாங்க தெரியுங்களா? தாவீது சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளோ ஒரு நல்ல அனுபவம் இல்லையா தாவீதினுடைய வாழ்க்கையில்? அபிஷேகிச்சாரு, நீதான் ராஜா அப்படின்னு சொல்லி சாமுவேல் மூலியமாக அபிஷேகிக்கப்பட்டான். கோலியாத்தையும் ஜெயிச்சாச்சு, இனி அடுத்து சிங்காசனம் தான். எல்லாரும் ஜனங்கள் தூக்கிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. அடுத்தது சிங்காசனம் தான் நினைச்சானா? அவன் போனது எந்த இடங்க? வனாந்தரம்தான். சவுல் அவனை காய்மகாரமாய் பார்த்தான், கொல்லணும்னு துடிச்சான். எத்தனை உபத்திரவத்தை அனுபவிச்சார் தாவீது. தாவீதனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், வனாந்தரமே அவருடைய வாழ்க்கையாக மாறி போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறேன், ஏன் எனக்கு வனாந்தரம்? நீங்கள் இன்னும் ஆண்டோடைய சமூகத்தில் கிட்டி வரணும். நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா, வேதத்தை படிச்சிங்கன்னா, சங்கீதத்தில் அநேக வசனங்கள், வார்த்தைகள், சங்கீதங்கள் தாவீது வனாந்தரத்தில் எழுதினார். அவர் சொல்கிறாரு,
வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா அவர் மேல் தாகமா இருக்கிறது. மானானது நீரோடுகளை வாஞ்சது கதறோடு போல என் ஆத்துமா அவர் மேல் தாகமா இருக்கிறது. எல்லாம் எங்கே எழுதியிருக்கிறாரு? சவுலுக்கு பயந்து அவரை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சித்தமானதை தான் செய்யணும்னு சொல்லி வனாந்தரத்தில் அவர் ஓடிக்கொண்டு ஒளிந்து கொண்டு இருந்தார். அவர் நினச்சிருந்தா சவுலினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை கட் பண்ண முடிஞ்ச அவருக்கு சவுலை வீழ்த்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். ஆனால் அவர் அந்த வனாந்தரத்தை, அந்த பாதைகளை, அந்த வனாந்தர அனுபவத்தை, அந்த வாழ்க்கையை அவர் தேவன் எனக்கு அங்கீகரிக்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார், அவர் எடுத்துக்கொண்டார். நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். யாத்திராகம புஸ்தகம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14-23. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரையும் நோக்கி 15-14. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். 23வது வசனம். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கிதரோன் ஆற்றங்கரையில் கிடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்துக்கு போகிற வழியே நடந்து போனார்கள். வனாந்தரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். இது தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடியும் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சார். கடைசியாக ராஜாவானதுக்கு அப்புறமும் வனாந்தர அனுபவம் அவரை விட்டு போகவே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் அவர் தேவனுக்காக அவர் நின்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வனாந்தரம் சீப் வனாந்தரம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் யாத்திராகமத்தில் வாசித்தது இஸ்ரவேல் ஜனங்கள் போனது சூர் வனாந்தரம். இப்படி வேதத்தில் அநேக வனாந்தரத்தினுடைய பெயர்களும் இருக்கிறது. பெயர் இல்லாத வனாந்தரமும் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம், அவரும் என்ன செய்திருக்கிறார், இந்த வனாந்தர பாதையிலே அவர் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது ஏன் என்றால் அவர் இன்னும் தேவனுடைய சமூகத்திலே அவர் கிட்டி சேருவதற்கும் அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கும் அது ஏதுவாக இருந்தது. அவர் சொன்னார், பூமி நிலைகள் மாறி மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தாலும், யாக்கோபின் தேவன் எனக்கு அவர் துணையாக இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமாக இருப்பார், அவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி அவர் துதித்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே என் வாழ்க்கையில் இந்த வனாந்தரம் எதுக்குன்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னும் ஆண்டவரை துதிக்கணும், அவரிடத்தில் இன்னும் நெருங்கி சேர வேண்டும் என்பதை தான் தேவன் இங்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஆமென். பாருங்க, இங்கு மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10 படித்தோம். 1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் 3:1, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, நம்ம வேதத்தில் ஒவ்வொரு வனாந்தரத்தினுடைய அனுபவத்துக்கு நேராக வந்த ஒவ்வொருவரை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகார், இஸ்ரவேல் ஜனங்கள்,
அடுத்து நம்ம தாவீது குறித்து நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். இப்போ நம்ம யாரை குறித்து பார்க்கிறோம்? மோசே. எகிப்து தேசத்தில் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவன். ராஜாவுக்கு கீழாக மகனாக அதிகாரமுடையவராக எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவனை நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், எகிப்து தேசத்திலே அழைச்சி நீ ஏன் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம். மோசேயே எகிப்து தேசத்திலே இருக்கும் பொழுதே அவனை கூப்பிட்டு நீ எல்லாம் ரெடி ஆகிட்ட, எப்போ நீ எப்போ அந்த எபிரேயர்கள் 2 பேரை அடிக்கிறாங்கன்னு சொன்னதுனால நீ எகிப்தியன் என்ன செஞ்ச 2 பேர்த்த கொன்னையோ அப்போவே ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம். மோசேவை தேவன் அழைத்திருக்கலாம். நீ இங்கிருந்து என்ன செஞ்சிரு, கூட்டிகிட்டு போகலாம், நீ எபிரேயர்கள் நேசிக்கிற, நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன், நீ என்னுடையவன் நீ அப்படின்னு சொல்லி அவர் அழைத்திருக்கலாம். ஆனால் மோசேயை எகிப்தில் இருக்கும் பொழுது தேவன் அழைக்கவில்லை. வனாந்திரத்திலே 40 வருடங்கள் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். சகல கலைகளையும் கற்றவன், ராஜாவுக்கு கீழே இருந்தவன், எல்லாம் தெரியும், பட்டம் படிப்பு படித்தவன். இன்னைக்கு வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இப்போ வந்து ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீ ரெடி ஆகிட்டப்பா, வா, இஸ்ரவேல் ஜனங்களில் நீ தான் கூப்பிடணும். அவன் நினச்சிருப்பான், எகிப்திலே தானே இருந்தேன் அவ்வளோ நாளா, அப்போயே என்ன செஞ்சுருக்கலாம், என்னை ஆண்டவர் கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ இவ்வளோ நாளாகி எனக்கு படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு, நான் திக்குவாய் மந்தனாவு உள்ளவன். வனாந்தரத்தில் வாழ்ந்தால் இப்படி தான், எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய நெகட்டிவான எண்ணங்களை தான் நமக்கு என்ன செய்யும், வரும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னாகம புஸ்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எகிப்தில் இருக்கும் பொழுது ஒருத்தன் எபிரேயனை அடிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஒரே போட்டான். அவனுக்குள்ளே எவ்வளோ கோவம் இருந்திருக்கும். அதிகாரம், நான் எல்லாம், என்னை யார் கேட்குறதுக்கு ஆள் இருக்கா, அது இல்லைப்பா அவன் வேலை. நீ சாந்த குள்ளமனாக இருக்கணும். நீ 2 பேரை ஒரு வேளை அப்போவே அழைச்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்குங்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். எங்களுக்கு தண்ணி இல்லை, காடை இல்லைன்னா எட்ரா கல்லை அடித்து அவங்கள விரட்டுறா திரும்ப எகிப்து தேசத்துக்கே அப்படின்னு மோசே ஒரே வார்த்தையில் என்ன செஞ்சுருப்பார், சொல்லியிருப்பார். எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு ஒரே சீவு தான், நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமாக இருக்குமே, போ உன்னை யார் வேண்டானான்னு சொல்லி நினச்சிருப்பார், துரத்தியிருப்பார். ஆனால் 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அவர்களை ஆண்டவர் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் மோசேயை. நீ இந்த ஊழியத்துக்கு தகுதியானவன், நான் உன்னை எப்படி நடத்த வேண்டும், ஒரு திட்டம் இருக்கு, உன்னை அழகாக கொண்டு வரணும். நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடணும், ஜெபிக்கணும். இந்த 40 வருடம் நல்லா ப்ரிப்பரேஷன் ஆனதுனால தான், ஆயத்தமானதுனால தான் அவர் என்ன செஞ்சார், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுதும் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் வேண்டாம், உன்னை கொண்டு பெரிய ஜாதியாக்குறேன், இவங்களை நிர்மூலமாக்குறேன்னு சொல்லும் பொழுது அவர் முழங்கால் படி போட்டு கதறுகிறார். இவ்வளவு தூரம் அழைச்சி கொண்டு வந்தீங்களே, இவங்க இல்லாமல் கானான் தேசத்துக்கு போகலாமா, நானே ஏன் பேரை முதல்ல கிறுக்கி போடுங்க. எவ்வளவு சாந்த குணம். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க மோசேயை. ஆனால் அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அதற்கு காரணம் இந்த வனாந்தர அனுபவம் அவனுக்குள்ளே இருந்தது. பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் ஒரு ஊழியத்துக்கு நேராக தான் அழைச்சிருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை வைச்சிருக்கிறார். எதுக்கு இந்த வறுமை, ஏன் எனக்கு இந்த புலம்பல், ஏன் எனக்கு இந்த தனிமை, ஏன் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படலை, ஏன் இன்னும் நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் என் குடும்ப வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக இல்லை, ஏன் என்னுடைய பெற்றோர் ரசிக்கப்படலை, ஏன் இன்னும் என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கிறது.
காரணம், உங்களை தேவன் ஊழியத்தில் ஒரு வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக தான் சில இழப்புகளையும் சில கண்ணீரையும் சில பாடுகளையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். There is no preparation, there is no heaven, no promise. ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எப்படி இயேசுவை வனாந்திரத்துக்கு கொண்டு போக வச்சு சோதிச்சு அவர் வெற்றி பெற்றாரோ அங்கே தான் ஆயத்தம் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதுதான் ஆயத்தம். ஒவ்வொருவருக்கும் பரலோகம் உண்டு, கானான் தேசம் உண்டு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாமும் மீட்கப்படுகிறோம், அவங்களுக்கு எப்படி கானான் தேசம் உண்டோ அதே போல் நமக்கும் பரலோகம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். பரலோகம் வேணும்னா வனாந்தரம் வேணும். ஹல்லேலூயா. ஆனால் வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வனாந்தரம் சொல்கிறீங்களே, அப்போ என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருக்குமா? நோ. ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் வனாந்தரத்திலே வச்சுருந்தார் அவங்கள? இல்லைங்க. கானான் தேசத்துக்கு நேராக கொண்டு போனார் இல்லை, அவ்வளோ அழகாக அழைச்சி கொண்டு போனார் இல்லை. எப்படி? நிச்சயம் நம்மையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு சிலருக்கு 60 வருஷம் ஆயத்தம், ஒரு சிலருக்கு 40 வருஷம், அவங்களுடைய ஏஜ் பொறுத்து இருக்கு ஆயத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வனாந்தரம்னா என்ன, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு வனாந்தரத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நாம் இந்த வனாந்தரத்திலேருந்து எப்படி தப்பித்து கொள்வது, இந்த அனுபவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் வனாந்தரம்னு புலம்புறீங்களே? ஒரு சிறப்பான ஆசீர்வாதம், யாருக்கும் இல்லாத ஆசீர்வாதம். நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். ஒரு தகப்பன் தன் தோளில் மகனை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தனே. எவ்வளோ பெரிதான ஒரு அன்பு! இது யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சிறப்பான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பதற்காகவே இந்த வனாந்திரத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. உன் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருவதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லையே. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க புலம்பாத மகனே, மகளே, உன் வாழ்க்கையில ஒரு குறைவும் என்ன செய்யாது, வராது. இஸ்ரவேல் ஜனங்கள் குறைவுபட்டாங்களா? குறைவுபட்டார்களா? என்ன வேணும் உனக்கு? நான் தருகிறேன். அப்பத்தை தேவதூதர்கள் உண்ணத்தக்க அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். அந்த வறட்சியான சூழ்நிலையில் ஒரு குறைவும் இல்லாமல் செழிப்பாய் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். நீங்கள் அந்த அனுபவம்லாம் அதை உணரணும். கற்பனையில் நம்ம சில நேரங்களில் வெயிலில் ரோட்டில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில், அந்த வில்டர்னஸ் பாலைவனத்தில், டெசர்ட் பிளேஸில் எப்படி நடந்தாங்களாம்? பகலில் ஏசியில் நடந்தாங்களாம். மேகஸ்தம்பம்
அவர்களை மூடி என்ன செஞ்சது? அவர்களை பாதுகாத்தது. இரவில் எத்தனை மிருகங்கள் இருக்கலாம், எத்தனை சூழ்நிலைகள் நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனால் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினால குளிர் அவங்கள பாதிக்கக்கூடாதுன்னு நல்ல வெதுவெதுப்பான அக்னி ஸ்தம்பத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். எவ்வளோ பெரிதான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபை இரக்கம் மாறாததுங்க. இதுதான் சிறப்பான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை உணரணும்னா நம்ம வனாந்திரத்தில் போய் தான் ஆகணும். இந்த உபத்திரவத்து நேராக பாடுகள் வழியாக நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும். புலம்பக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை போல என்ன செஞ்சிடக்கூடாது? புலம்பக்கூடாது. கடைசியாக இந்த வனாந்திரத்திலிருந்து நான் தப்பிக்கணும்னா, நான் விழுந்து போகாமல், இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போயிட்டாங்க. 2 பேர் தான் என்ன செய்யப்பட்டாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. 2 பேர் மட்டும்தான் இந்த வனாந்திரத்திலிருந்து வழியாக வந்து பரம கானானுக்கு போனாங்க. மற்றவர்கள் எல்லாம் வனாந்திரம் வனாந்திரம் வாழ்க்கை இப்படி அப்படின்னு புலம்பியே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்து போனாங்க. காரணம் அவிசுவாசம். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சங்கீதக்காரன் 63:1 வசனத்தில் தாவீது சொல்லுகிறாரு, இந்த வனாந்தரத்திலிருந்து நான் தப்பிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல தாகமா இருக்கிறது, வாஞ்சையா இருக்கிறது. வாஞ்சையோடு தேடணுங்க, ஆண்டவரை தேடணும். தாவீதை போல அவர் தேடிக்கிட்டார். அவர் அந்த அனுபவத்தை பிடிச்சிக்கிட்டார். என்னுடைய தேவன் உரிமை பாராட்டுறார். நான் உங்கள் மகன்பா, என்ன நீங்கள் கைவிட்டுருவீங்களா? வாஞ்சையோடு தாகத்தோடு தேடுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் தாவீது காணப்பட்டார். அதனால தான் அவர் அந்த வனாந்திரத்திலிருந்து அவர் தப்பிக்கப்பட்டு அவர் மீண்டுமாக அரண்மனை சிங்காசனத்தை அவர் அடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை ஆண்டவரை தேடாமல் இருந்திருந்தார்னா நிச்சயமா வனாந்திரத்திலேயே அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? மடிந்து போயிருக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். இந்த வனாந்திரத்திலிருந்து நான் தப்பிக்கணும், நான் என்ன செய்யணும்? ஜப ஆலய தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால். மார்க்கு இல்லை, 5:35. மத்தேயு 5:35. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். சாரி, 6:35. மார்க்கு 6:35. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். பாத்தீங்களா? இங்க உங்களுக்கு இது யாவரும் தெரிஞ்ச சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை அவர் போஷித்தார். இப்போ வனாந்தரத்தில் ஜனங்கள் வந்து அவருடைய உபதேசங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 3 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்கள அனுப்பி விட்டுறலாம், இது வனாந்தரமான இடம், இங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது. அவங்கள அனுப்பிச்சிட்டா அவங்க எங்கே போய் ஊரில் போய் என்ன செஞ்சுக்குவாங்க? வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? என்ன தேடி வந்திருக்கிறாங்க, அதுவும் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இவங்களை நான் வெறுமையாக அனுப்புவேனா? இந்த வனாந்தரத்தில்
இல்லாமை நிலைமையிலிருந்து, பசியிலிருந்து, பட்டினியிலிருந்து இவங்க போஷிக்கப்படணும். திடமான ஆகாரத்தை கொடுத்து இவங்களை போஷித்து நல்ல போஷாக கொடுத்து நான் அனுப்பணும். இந்த வனாந்திரத்திலிருந்து இவங்க தப்பிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்ககிட்ட என்ன இருக்குது அதை என்ன செய்யுங்க? கொடுங்க. எங்ககிட்ட 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, பரவாயில்ல கொடுங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சம்பாதிச்சதே கம்மி, இதில் வேற தசமா கொடுக்கணுங்கிறாங்க, காணிக்கை கொடுக்கணுங்கிறாங்க, மிஷினரி காணிக்கை கொடுக்கணுங்கிறாங்க. இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தால் நான் தரித்திரனா போயிட மாட்டேனா? கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் தரித்திரர் ஆவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஏழை விதவை தனக்கு இருந்ததை, வாழ்க்கை இதை வச்சு தான் ஓட்டணும், வந்துட்டேன் இதை வச்சு தான் பிரயாணம் பண்ணி திரும்ப என் வீட்டுக்கு போகணும், போட்டுட்டாங்க. தனக்கு இருந்ததையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டான். இந்த வனாந்திரத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா, இந்த வறட்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இல்லாமையிலிருந்து தேவனுக்கு கொடுங்கள். தேவன் கொடுத்தால் நிச்சயம் அதை ஆசீர்வதித்து அந்த 5 அப்பத்தி 2 மீனையும் 5000 பேர் என்ன சாப்பிட்டாங்க, அவர் மீதமும் என்ன செய்வார்? எடுக்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதைத்தான் அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டாங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. கடைசியாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். இந்த வனாந்தரத்திலிருந்து நாம் தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2, 3, 4. இங்கு ஒருத்தர் வனாந்தரத்தில் இருந்தார். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தின் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. எலியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவனுக்காய் பக்தி வைராக்கியமாய் நின்னவன். நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தனி மனிதனாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களையே சேலஞ்ச் கொடுத்து அவன் அநேகர் என்ன செய்தான்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின மனுஷன். அங்க பாகால் தீர்க்கதரிசிகளையெல்லாம் கொன்று போட்டவன். இன்னைக்கு அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. இப்போ வருது அடுத்த சம்பவம். என்னன்னு? ஏசபேல் சும்மா விட்டுருவாளா? பாகால் தீர்க்கதரிசி இவா கொன்ன, ஏன் ஆளையா கொன்ன, உன்னை உரு தெரியாமல் அழிக்கிறோம் பாருன்னு சொல்லி அவ கொல்ல முயற்சித்தா. தனி மனுஷனா சேலஞ்சான் என்னவன் இந்த ஒரு ஏசபேலுக்கு என்ன செய்கிறான்? பயந்து ஓடி போய் என்ன செய்கிறான்? வண்ணாந்திரத்துக்கு ஓடுறது மாத்திரம் இல்லை, டோட்டலாக சொல்லிட்டான் ஆண்டவர்கிட்ட. என்னன்னு? போதுண்டா சாமி, இந்த ஊழிய பாதை போதுண்டா. எப்போ ஆண்டவருக்காக நான் நின்னது, நான் என்னை எடுத்துக்கொள்ளும், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல, நான்லாம் மோசே மாதிரி கிடையாது, நான் ஆபிரகாம் மாதிரிலாம் கிடையாது, என்னாலெல்லாம் அவங்களால மாதிரிலாம் ஓட முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வனாந்திரத்தில், இதோ எழுந்து, நீங்கள் தொடர்ச்சியாக அதை வாசிங்கன்னா தெரியும், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ணக்கூடிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனே மகளே, இந்த சின்ன உபத்திரவத்தை நினச்சி உன் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளைக்கும் பாடுகளை நினச்சி நான் ஆண்டவருக்காக என்னாச்சின்னு புலம்பிட்டு இருக்கிறியா?
போதும் நினச்சிட்டியா ஊழியம்? இன்னும் உன்னை கொண்டு 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண இருக்கிறேன், இன்னும் உன்னை கொண்டு அடுத்து எலிசாவை அபிஷேகம் பண்ண இருக்கிறேன், நீ இப்பயே போதுன்னு சொல்லிட்டியே. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வனாந்திரத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னா எழுந்துரு, எழும்பு, சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ என் மகளே மகளே, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. இப்படி வாழ்க்கையில் எழுப்புதல் அவசியங்க. எழுப்புதல் இல்லாத ஒரு ஆவிக்குரிய மந்த நிலை, ஆவிக்குரிய வறட்சி நிலை, ஜெபமே இல்லாத ஒரு வாழ்க்கை, வேத வசனமே இல்லாத ஒரு வறட்சியான வனாந்தரம் போகிற ஒரு வாழ்க்கை, சபை கூடி வருவதில் ஒரு வறட்சி நிலைமை. என்னத்தை கண்டோம் இவ்வளோ நாளாக வந்து? வனாந்தரமாக தான் இருக்கு என் வாழ்க்கை. இல்லை பிரியமானவர்களே, இந்த வனாந்தரத்திலிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் எழுந்திருக்கணும். எனக்கு ஒரு எழுப்புதலை தேவை. எப்படி சீஷர்கள் இயேசுவை மறுதலித்தார்கள், அவர்கள் இயேசுவை புறக்கணித்தாங்க, சிலுவையை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டாங்க. எப்பொழுது அந்த மேல் வீட்டு அறையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதே அவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள். நான் மலை மேல் உள்ள பட்டணம், நான் மறைஞ்சிருக்க மாட்டேன், நீங்கள் தான் கொன்னீர்கள், அந்த இயேசுவை சாகடிச்சிங்க, அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோன்னு சொல்லி அவர்கள் சாட்சியாக எழும்பி நின்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியிலே தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தாங்க. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஈஸியாக கானான் தேசத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் போயிட முடியாதுங்க. இங்கே இருக்கிற நிலைமை வரைக்கும் தான் உங்களுக்கு என்னது? பாடுகள், உபத்திரவம் தான். ஆனால் எப்பயுமே நம்ம எங்கே நோக்கி பார்க்கணும்? நம்மளுடைய நோக்கமெல்லாம் கானான், பரலோக ராஜ்யம், அழுகை இல்லாத, துக்கம் இல்லாத, கண்ணீர் இல்லாத மேலானவைகளை நோக்கி பாருங்க, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இன்றைய நாட்களிலே ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், நீ எழுந்திரு. உங்களை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். காரிருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவாங்க. நான் சுவிசேஷத்தை சொன்னா, நான் இந்த ஊழியத்தை செஞ்சா அற்புதம் நடந்துருமா? நினைக்காதீங்க. என் வாழ்க்கையே எப்படி இருக்குதே, என் குடும்ப சூழ்நிலையே எப்படி இருக்கிறது, நான் எங்கே ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறது? இப்படியே நினச்சி வனாந்தரத்திலேயே இருந்துடாதீங்க. கானானை அடைய முடியாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த வனாந்திர யாத்திரையில் தேவனம் நம்மோடி இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடி இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் மீனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. துதித்து பாடிட பாத்திரமே இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும்
நாங்கள் மனம் முறிவு அடைகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. தேவனே, உம்முடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வனாந்தர பயணம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. இந்த உத்வேகத்தோடு கூட கேட்ட வார்த்தையின்படியே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக தேவதாசர்களை இந்த வனாந்தர பாதையிலே அவர்கள் வல்லமையோடு கூட ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். நிச்சயம் உங்களையும் நடத்தி, எப்படி அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் அவர் அழைத்து கொண்டு வந்தாரோ, அதே போல உங்களையும் தேவன் பரலோக ராஜ்யமாக கானான் தேசத்திற்கு நேராக அந்த பரம கானானை கிட்டி சேரும்படியாக அவர் ஒரு நாள் நிச்சயம் மேகத்தின் நடுவிலே அவர் மின்னலை போல இறங்கி வருகிறார். எனவே இது அதற்கான ஆயத்தமான நேரம். எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த வருகைக்கு நேராய், அந்த பரம கானானுக்கு நேராய் நாம் இந்த வனாந்தர யாத்திரையிலே நாம் பயணம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக.